வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான சிறுகீரை வச்சு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இந்த சிறுகீரை பருப்பு சாம்பார் செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி சிறுகீரையினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க, இது சிறுநீரக கற்களை சரி செய்யறதுக்காகட்டும், மூல நோயை சரி செய்யறதுக்காகட்டுங்க, ரத்த சோகை வரவிடாமல் தடுக்க இந்த சிறுகீரை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அடிக்கடி உணவில் கீரையா, கூட்டா, சாம்பாரா, பொரியலா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த சிறுகீரை சேர்த்திக்கும் போது உடம்புக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் கிடைக்குங்க. சிறுகீரை சின்ன கட்டா ஒன்று உருவி வச்சிருக்குங்க. ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வரும். இந்த சிறுகீரை பாருங்க, இதுதான் சிறுகீரை. இதில் இருக்கிற இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சின்ன சின்னதாக தான் இருக்கும். சிறுகீரை சாம்பாருக்குங்க துவரம்பருப்பு 150 கிராம் பக்கம் எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கீரையை 2 டைம் நல்லா சுத்தம் செய்து கழுவி வச்சுட்டேங்க. இப்போ இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பொடி பொடியாக நறுக்கி சாம்பாரில் சேர்த்திக்கும் போது சரியாக இருக்குங்க. சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்திக்கலாங்க. பருப்பு கூட 15 to 20 சின்ன வெங்காயம், இது கூடவே 2 தக்காளி. புளிப்பு சுவைன்னு பார்த்தோம்னாங்க இதில் தக்காளி தான், அதனால உங்களுக்கு 2 தக்காளி வேணா 2 தக்காளி எடுத்துக்கலாம், 3 தக்காளி வேணுனாலும் 3 தக்காளி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. இது கூடவே குமிஞ்ச மாதிரி 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வெங்காயமும் தக்காளியும் பச்சை வாடை போய் நல்லா வெந்து வரட்டுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ள சாம்பாருக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்க 2 சில் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துங்க. சாம்பார் பொடியெல்லாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற சிறுகீரை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க. கீரை ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துருங்க. வேகட்டு தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ கீரை 5 நிமிஷம் பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. இது கூட தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நீங்கள் துவரம்பருப்பு வேக வைக்கும் போதேங்க சாம்பாருக்கு கீரையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு, வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி பத்தலைன்னா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை 1 கப்புங்கிறது 1.5 கப் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி விழுதை சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க. சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டுங்க. இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் கூட தாளிதம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 3-4 நிமிஷம் தேங்காய் அரைச்சி விட்டு விழுதுன்னு நல்லா கொதிச்சிருச்சு. தாளிதம் சேர்த்தியாச்சு, இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சிறுகீரை பருப்பு சாம்பார் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.